வணக்கம் உறவுகளே. எங்கள் வீட்டில் பாருங்கள், 3வது டைமாக சிட்டுக்குருவி அடை காக்குது. தெரியுதா? அது மூக்கு பாருங்க. நான் முன்னாடி லைட்டே போட மாட்டேன், அது கண்ணை கூசுன்ட்டு இந்த வீடியோவுக்கோசரம் அதை லைட்டு போட்டேன். சின்ன லைட்டு மட்டும் போட்டு இந்த லைட்டை போட்டு விட்ருவேன். அழகு சவுண்டாக இருக்கும். இந்த ஜன்னல் வழியாகவும் வந்துடும், வீட்டுக்கு முன்னாடியும் வந்துடும். இது உள்ள ஹாலில் கட்டிருக்குது. இந்த ஜன்னல் திறந்தே வச்சுருவோம், அதுக்கோசரம் பாருங்கள். தொட்டில் கயிறில் கட்டியிருக்குது. இந்த தூக்கு கயிறில் வீட்டுக்குள்ளே வந்து கட்ட ஆரம்பிச்சிடுச்சு. சும்மா மழை பெஞ்சிச்சின்னா இந்த ஜன்னலுக்கும் ஒரு டொயின் மாதிரி கட்டி விட்ருக்குறேன், துணி போடலான்ட்டு. நம்ம தலைக்கு மேலே எட்டாமல் அதில் வந்து கட்ட ஆரம்பிச்சிடுச்சு. இது ஏற்கனவே கட்டின கூடு, அதனால் நான் இந்த ஜன்னலுக்கும் இருந்த கயிறை எடுத்து கட்ட ஆரம்பிச்சிடுச்சு. அதில் கொஞ்சம் அந்த முடிச்சிலே கட்ட ஆரம்பிச்சிடுச்சு. அது ரொம்ப கீழாலே இருந்ததுனால நான் எடுத்து அப்படியே ஜன்னல் செவுத்தோரமாக கட்டிட்டேன் பாருங்கள். கதவு சந்தில் கீழாலே கட்டி விட்டேன். அதனால் மீண்டும் இதுலேயே முட்டிட்டு அடகாகுது. எத்தனை முட்டையும் நான் பார்க்கல. குஞ்சு பறித்த உடனேயும் எத்தனைன்னு பார்த்து சொல்கிறோம். வீட்டுக்குள்ளே பாருங்கள். அதனால் இந்த ஜன்னல் திறந்தே வச்சுருவோம். நான் வீடு பூட்டிட்டனாலும் அது இஷ்டத்துக்கு இதில் வந்துடும். தங்கம் லைட்டு கண்ணுக்கே அடிக்குது அதுக்கு, அதனால் இந்த லைட்டு அது முகத்துக்கு முன்னாடி இருக்குதுதா. அதான் பாருங்கள் அப்படி. அதனால் நான் அந்த லைட்டே போட மாட்டேன். அவரையும் எங்கள் வீட்டுக்காரரையும் போட வேணான்னு சொல்லிடுவேன். அந்த பக்கம் டிவி கிட்ட இருக்கிற லைட் ஆப்போசிட்டில் தான் போடுவோம், பேக் சைடில். பக்கமாக போய் எடுத்து பார்க்குறேன் இருங்க. பயமாக இருக்குது, ஓடிருமே என்னமோன்னு. அது பாருங்கள், கண்ணு மட்டும் பார்க்குது, எனக்கு தெரியுது. ஒரு கண்ணு மட்டும் என்னை பார்க்குது. அது மூக்கு எவ்வளோ நீளம் நீட்டிகிட்டு இருக்குது பாருங்கள். கண்ணு முட்டையாக முழிக்குது. அடுத்த டைம் இந்த கூடு தாங்காதுன்னு நினைக்கிறேன். நானே கலைச்சி எடுத்துட்றேன். மறுபடியும் அது வேணால் புதுசாக கட்டிக்கிட்டும் ஸ்ட்ராங்காக. பயமாக இருக்குது, கூடே ஒரு மாதிரியாக இருக்குது. தெரியுதுங்களா முகம்? ஓகே, பாய் சொல்கிறா. நான் லைட் ஆஃப் பண்ணிடுறேன். சாரிடா, லைட் ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே, பாய் உறவுகளே. உங்கள் வீட்டில் இப்படி சிட்டுக்குருவி கூடு கட்டி அடகாத்துருக்குதா சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். நான் அது எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. பாய் சொல்லிடுடா. ஓகே, பாய். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சிஸ்டர் கிச்சனுக்கு நன்றி. கமெண்ட் பண்ணுறாங்க நிறைய. அவங்க வீடியோஸும் நான் பார்ப்பேன், எல்லா வீடியோஸும் பார்ப்பேன் நானும். சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள்.
வியூஸ் அதிகமாக இல்லாதனால எலிஜிபிலிட்டி ஆகலை. எல்லோரும் பார்த்து வியூஸு நிறைய பாருங்கள். ஓகே, பை உறவுகளே. நன்றி நன்றி நன்றி.